சார்பாகவும் மாவட்ட செயலாளர் சார்பாகவும் வெற்றி வேட்பாளர் எஸ் திலகவதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் நம்ம கழக தோழர்கள் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு நமது தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் எஸ் திலகவதி அவர்கள் உங்களிடம் இப்பொழுது வாக்கு சேகரிப்பார். குழந்தைங்களுக்கு கீழே வச்சுருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம் தளபதி அவர்களின் சார்பாகவும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் சார்பாகவும் மாவட்ட கழக நிர்வாகி அண்ணன் நடராஜன் அவர்களின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளவு நேரம் காத்திருந்து நாங்க வர வரைக்கும் இவ்வளவு நேரம் நீங்க நின்னதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. உங்க எல்லாரையும் இங்க நம்ம எல்லாரையும் நிக்க வச்ச ஒரே விஷயம் நம்ம தளபதி அவர்கள் தான். வருகின்ற நம்ம இத்தனை நாள் அவருக்கு கொடுத்த அன்பும் பாசமும் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல நம்ம அவருக்கு ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வரக்கூடிய தேர்தல்ல நம்ம தளபதி அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க தளபதி அவர்களை ஜெயிக்க வைக்கணும். நம்ம தளபதி அவர்கள் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான எல்லா தரப்பினருக்குமான நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதாவது 6 சிலிண்டர்கள், வருடத்திற்கு 6 கட்டணமில்லா சிலிண்டர்கள். அதே போல ரேஷன் கார்டு, ஒவ்வொரு குடும்ப அட்டை, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் யாரோட அந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதே போலதான் இதுவும். ஆனா இது குறிப்பிட்டவங்களுக்கு தான் வரும்ன்றது கிடையாது. அனைத்து மகளிருக்குமே ரேஷன் கார்டு இருக்கிற அனைவருக்குமே மாதம் 2500 ரூபாய் உங்க ரேஷன் கார்டுக்கு. அதே போல அரசு பேருந்துல நீங்க எங்கனாலும் போலாம். தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த கவர்மெண்ட் பஸ்ல ஏறினாலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது இப்ப கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நம்ம தளபதி அவர்கள் அண்ணன் சீரா தாலிக்கு 1 பவுன் தங்கமும் 1 பட்டுப்புடவையும் தன்னுடைய தங்கைகளின் திருமணத்திற்கு அண்ணன் சீரா தருவேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 29 வயசாகியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஊக்கத்தொகை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதாவது 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வருடத்திற்கு 15000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. ஏன்னா கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த வீட்டுல படிச்சாதான் அவங்க அடுத்த கட்டமான அவங்க வாழ்க்கைக்கு போவாங்க. எந்த ஒரு குழந்தையும் படிப்பை பாதியில நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தளபதி அவர்கள் காமராஜர் கல்வி திட்டத்தின் மூலமா இந்த நலத்திட்டத்தை படிக்கிற பிள்ளைகளுக்காக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் பெண்களுக்கு. அதே போல படித்த இளைஞர்களும் ஒரு தொழில் தொடங்கணும், பட்டதாரி இளைஞர்களும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கும் லோன். இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை நம்ம தளபதி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பே கிடையாது. பஸ்லயா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு, வேலைக்கு போற இடத்துல, காலேஜ்ல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. நம்ம தளபதி அவர்கள் பேனிக் பட்டன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், பஸ்ல இருக்கும், நீங்க போற ஆட்டோவில் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கு, இந்த டைமுக்கு எனக்கு வீட்டுல வெளியில போறதுக்கு பயமா இருக்கு, அதாவது
பாளையத்துல இருந்து உங்க ஊர் ரொம்ப தூரத்துல இருக்கலாம். அங்கிருந்து பிள்ளைக்கு வர்றதுக்கு பயமா இருந்ததுன்னா அந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா போதும். தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிற வேலு நாச்சியார் படை, அதுல இருந்து பெண்கள் வந்து பெண் பாதுகாவலர்கள் வந்து பாப்பாவை பத்திரமா உங்க வீட்டு வரைக்குமே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தளபதி அவர்கள் தன்னுடைய தங்கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தையே அறிமுகப்படுத்தியிருக்காரு. சோ பெண்கள் பாதுகாப்பு தளபதியோட ஆட்சியில 100% கட்டாயம் உறுதி செய்யப்படும். அதே போல ஒவ்வொரு கிராமத்திற்கு இப்ப நம்ம என்ன கேட்க போறோம், ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடு, எனக்கு ஒரு 10 பவுன்ல வந்து செயின் பண்ணி கொடுன்னு எந்த கட்சிக்காரங்கிட்டயாவது நம்ம போய் கேட்கிறோமா? என்ன கேட்கிறோம்? நல்ல ஒரு சாலை வசதி இருக்கணும், அடிக்கடி ஊருக்கு பஸ் வரணும், தெரு லைட் இருக்கணும், சுத்தமான குடிநீர் இருக்கணும், நல்ல கழிப்பிட வசதி இருக்கணும், சாக்கடை திட்டம் இருக்கணும், நல்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஒரு பள்ளிக்கூடம். இதை தாண்டி அதே மாதிரி நம்ம பொருளாதாரம், நம்மளோட வேலை வாய்ப்புக்கு ஒரு வழி. இதை தவிர நம்ம வேற யார்கிட்டயாவது போய் எதையாவது கேட்க போறோமா? இத்தனை வருஷமா அப்ப நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கல? ஆனா நீங்க செய்வீங்கன்னு நம்பி எம்எல்ஏவா செலக்ட் பண்ணிருக்கீங்க, முதல்வரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே நம்ம தான் பண்ணோம், நம்ம தானே ஓட்டு போட்டோம். ஏதோ ஒரு நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு. ஏதோ ஒரு வாட்டி கேக்குறாங்க, இந்த வாட்டியாவது போடுவோம், செய்வாங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுதானே போட்டிருப்பீங்க. அந்த நம்பிக்கைய இந்த வாட்டி தளபதி அவர்கள் மேல வைங்க, உங்க வீட்டு பொண்ணான என் மேல வைங்க. கட்டாயமா கண்டிப்பா எல்லா அடிப்படை உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணுங்கிறது எங்களுக்கு ஆசைதான். ஆனா இன்னைக்கு வந்து தளபதி அவர்களோ இல்ல நம்ம கழக தோழர்களோ நாங்க சாதாரணமா தான் இருக்கோம். நீங்க எப்படியோ அப்படிதான் நாங்களும். இன்னைக்கு நான் வந்து ஒரு வேட்பாளர் தான். இன்னைக்கு நான் போய் கேட்டா அந்த நிவர்த்தி, நான் அந்த குறையை என்னால் நிவர்த்தி செய்ய முடியுமா? அதுவே நீங்க ஓட்டு போட்டு அதுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் போய் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பேன். தயவு செஞ்சு இந்த வாட்டி வரக்கூடிய எலெக்ஷன்ல வருவாங்க, ஓட்டுக்கு இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. யார் என்ன கொடுத்தாலும் அழகா வாங்கிக்கோங்க, வேணானே சொல்ல வேணாம். அது எல்லாமே நம்ம காசு. இந்த 5 வருஷமா எல்லா விலையும் ஏறி இருக்கு, கரண்ட் பில்லு ஏறி இருக்கு, சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, அது சிலிண்டர் கிடைக்கிறதே இல்லை இல்லையா? எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குது இல்ல? எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கி 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 நல்லா அடுக்கி வச்ச பணம் தான் திருப்பி ஓட்டுக்கு நமக்கே தராங்க. அழகா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கின்னு எலெக்ஷன் அன்னைக்கு போயிட்டு அழகா விசில் சின்னத்துல உங்க ஓட்டுகளை போடுங்க. உங்களுடைய அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? எல்லா கிராமத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். எடுத்த ஒரு இப்ப என்ன நம்ம சினிமா தேட்டரை கேட்க போற ஊருக்கு கிடையாது. இந்த அம்மா சொன்ன மாதிரி சுடுகாடு வசதிங்கிறது தேவை. ஏன்னா பிறப்பும் இறப்பும் தான் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு இது. கண்டிப்பா தளபதி அவர்கள் இந்த கிராமம் இல்ல எல்லா கிராமத்தினுடைய அடிப்படை வசதிகளையும் கட்டாயமா செஞ்சு கொடுப்பாரு. அவர் நமக்கு சேவை செய்யறதுக்காக தான் முதல்ல வந்திருக்காரு இந்த அரசியலுக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட 1 கோடி 2 கோடி பணம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம பிள்ளைய பாத்துக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம்னு நினைப்போம். ஆமாவா இல்லையா? அதுதான் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, நம்ம இயல்பா நினைக்கிறது அதுதான். ஆனா அவரு ஒரு படம் நடிச்சா 250-300 கோடி ரூபாய் சம்பளம், அத்தனையும் வேணான்ட்டு எதுக்கு நம்மள பாத்துக்கு வரணும்? கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சேவையா தான் நினைச்சவர் வந்திருக்காரு இந்த அரசியலுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் இத்தனை நாள் நமக்கு பண்ணதுக்கான அங்கீகாரத்தை நம்ம அவர் கொடுக்கணும். சோ கட்டாயம் உங்க பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்துல போட்டு தளபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. இன்னொன்னு யோசிக்காதீங்க, நம்ம கை நீட்டி மாற்று கட்சி ஆள்கிட்ட காசை வாங்கிட்டோமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்க நம்ம கிட்ட லஞ்சம் வாங்கும்போது யோசிக்கிறாங்களா? அவங்க நம்ம கிட்ட இருந்து சுரண்டும் போது யோசிக்கிறாங்களா? அவங்க யோசிக்காதப்ப நம்ம ஏன் யோசிக்கணும்? எதையுமே யோசிக்காதீங்க. உங்க மனசுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், விசிலாதான் இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். தயவு செஞ்சு தெளிவா இருங்க, விசில் சின்னதுக்கு ஓட்டு போடுங்க. அதே போல நீங்க என்ன எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் 2 வாக்குறுதிகள் உங்களுக்கு தரேன். இத
பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து சொல்றேன். ஒண்ணே ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆரோ குடிநீர் திட்டம் அனைத்து கிராமத்திற்கும் ஆரோ ஃபில்டர் மிஷின் கண்டிப்பா போட்டு கொடுப்பேன். இது என்னோட சார்பா நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி. இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எங்களுக்கு சுடுகாடு வசதி வேணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் ஆரோ வாட்டர் வந்து காசெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்க காயின் எல்லாம் போட வேணாம். நீங்க பாட்டுக்கு நீங்க போய் புடிச்சுக்கலாம். டேப் திறந்து விட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல இருக்கும். நீங்க எத்தனை பேர் எவ்வளவு நாளும் பிடிச்சிக்கலாம், வந்துட்டே தான் இருக்கும். அது ஏதாவது மிஷின் ஏதாவது ரிப்பேர்னா கூட அது எல்லாமே உங்களுக்கு தளபதியோட ஆட்சியில எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களுக்கு எல்லா வசதிகளும் கட்டாயமா வந்து சேரும். அந்த மாதிரி அதே போல இன்னைக்கு நான் வந்ததுனால இந்த அம்மா வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு இந்த வசதி இல்லை அப்படின்னு. இத்தனை நாள் இதை போய் யார்கிட்ட சொன்னீங்க? யாருக்கிட்ட எங்க போய் சொல்றது? எம்எல்ஏவை எப்படி போய் பாக்குறது? எம்எல்ஏ நம்ம ஊருக்குலாம் வருவாரா? நம்ம போய் எப்படி சொல்றதுன்னு. தளபதி வந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த குறையே தேவையில்ல. உங்க சொந்த பஞ்சாயத்துல எம்எல்ஏ குறை தீர்ப்பு நாள் ஒரு நாள் நடக்கும். எம்எல்ஏ நேர்ல வருவாங்க. அதாவது நானே நேர்ல வருவேன். நீங்க உங்களுடைய குறைகளை நேரடியா எம்எல்ஏ கிட்ட நீங்களே சொல்லலாம். கட்டாயமா எம்எல்ஏ குறை தீர்ப்பு நாள் கண்டிப்பா நடக்கும். ஆரோ வாட்டர் திட்டமும் செய்து தரப்படும். எம்எல்ஏ குறை தீர்ப்பு நாளும். இந்த 2 வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தளபதி அவர்களை நம்புங்க. அதாவது உங்ககிட்ட நாங்க கேட்கறது என்ன தெரியுமா? நம்பிக்கை. இவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கையை மட்டும் எங்க மேல வச்சு உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு இந்த ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்து விசில் சின்னத்துல உங்க பொண்ணான வாக்குகள் அளித்து இந்த பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. நம்மளுடைய சின்னம் விசில் சின்னம். ஓட்டு போடுற மிஷின்ல 6வது இடத்துல இருக்கும். ஓட்டு மிஷின்ல 6வது இடத்துல விசில் சின்னம் இருக்கும். மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி.